டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டாண்டிவின் மழலைகள் நேர நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு எங்களோட கதைக்கிறதுக்கு வளம மாதிரி 3 குட்டீஸ் வந்திருக்கணும். 3 குட்டீஸும் என்னெல்லாம் கதைக்க போயிடணும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யார் என்னோட கதைக்க போயிடணும் அப்படின்னு சொன்னால் வினிஷயன். சரி இப்போ எப்படி விபிஷயன்? ஓகே. அப்பாவுக்கு என்ன பேர்? விபிஷயன். அப்பாவுக்கு கிரிதரன். அம்மாவுக்கு ரணிதா. 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 வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கணும்? பாட்டி. பாட்டிக்கு என்ன பேர்? மறந்தாச்சு. பாட்டிக்கு பேர் தெரியாது. பாட்டியின் பேர் தெரியாது. வேறு யார் இருக்கணும் பாட்டியை விட? தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கா? ஓ, அண்ணாக்கு பேர் மிடுவர்ஷன். அக்காவுக்கு பேர் ஜெரினா. ஜெரினா. அதார் அது பிரகசி. அண்ட பிள்ளையோ? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? பொஸ்கோ. பொஸ்கோ. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்களோ? எத்தனை பிள்ளைகள் படிக்கணும் உங்களோட கிளாஸ்ல? 12. 12 பிள்ளைகளோ? 12 பிள்ளைகளா? யார் கட்டிக்காரரும் கூட படிக்கணும்? இல்ல, 2 பேரும் தான். 2 பேரும் குள்ளாப்படி. கட்டிக்காரர் யார்? அதான் பார்த்தேன். இல்ல, 2 பேரும் தான் குள்ளாப்படி. சரி, உங்களுடைய ஸ்கூல்ல எக்ஸாம் முடிஞ்சுது. என்ன மார்க்ஸ் உங்களுக்கு? தெரியல. மார்க்ஸ் இன்னும் தெரியல. சரி, எக்ஸாம் வச்சாச்சு உங்களோட ஸ்கூல்ல. எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க நீங்க? சரி, டீச்சர் தெரியல. சரி, நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 100க்கு 100 எடுப்பீங்களோ? என்னென்ன பாடத்துக்கு 100க்கு 100 எடுப்பீங்க? எனக்கு அது தெரியாது. 100க்கு 100 மட்டும் தெரியும். எல்லாமே சரி. என்னென்ன வந்தது எக்ஸாமுக்கு? என்னென்ன வந்து எழுதினீங்க நீங்க? நீ தானடா எக்ஸாம் எழுதினே. அச்சோ, என்னமா வேற பிள்ளைக்கு விருப்பம்? என்னமா வேற விருப்பம்? பேங்கரா வேற விருப்பம். என்ன நாள் எக்ஸாம் எழுதினதே மறந்து போனா இப்படி பேங்கரா வருவீங்க? அப்பா சொல்லுவார், அப்பா பேங்க்ல இந்த மாதிரியா ஆய் தெரியாளாய் எதை பார்த்துக்கிட்டு பேங்கரா இருந்தா சொல்லுவேன். என்ன தெருவார் அம்மா? அப்படி ஆயினா என்ன தெருவார் பிள்ளைக்கு? எனக்கு தெரியாது. அம்மா என்ன செய்யறா? அம்மா என்ன வேலை செய்யறா? அம்மா ஸ்கூல். அம்மா ஸ்கூல் டீச்சர். ஸ்கூலோட பேர் தெரியும். என்ன பேர்? உஸ்மானியா. உஸ்மானியா. அம்மா. அப்பா பேங்க். எந்த பேங்க்ல அப்பா வேலை செய்யறார்? தெரியாது. ஆனா அப்பா நான் பேங்க் போயிலையா அப்ப நீங்க ஒரு நாளும்? சரி, ஓகே. நீ அடுத்த முறை போவோமே. என்ன நாங்க பேங்குக்கு போவோமே. விருப்பமே உங்களை போறதுக்கு. சரி, எனக்கு இப்ப என்ன செய்து காட்ட போறீங்க? I have a little pony. I have a little pony. His name was Double Pay. I lent him to the lady to ride a mile away. She whipped him, she lashed him, she rode him to the mire, and would not let my pony know or all the ladies fire. Thank you. Welcome. வெல்கம். நீங்க தான் தேங்க்யூ சொல்லணும். யார் சொல்லி தந்தது? யார் சொல்லி தந்தது? அப்பா. அப்பா. அப்பா வேற என்ன பிள்ளைய சொல்லி தந்துருக்கிறார்? கதை. கதை. சரி, அப்ப எங்க பிள்ளைய கூட்டின்னு போயிருக்கிறார்? அப்பா அப்பா புது வேலை கிடைச்சா அப்பா கொட்டலுக்கு கூட்டிட்டு போவேன். ஹோட்டலுக்கு எங்க என்னாலும் கூட்டிட்டு போவேன். அங்க போய் என்ன செய்யறீங்க? அங்க 5 நாள் தங்கி போட்டுட்டு 5 நாள் தங்கி போட்டுட்டு வருவீங்க. தங்கி நிக்கிற நாள்ல என்னென்ன செய்வீங்க? என்னென்ன விளையாடுவீங்க? என்ன செய்வீங்க? குளிப்பேன்.
அதோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுகளை போயிடும், அக்காக்களோட விளையாடுவேன். வேற ஃப்ரெண்ட்ஸ் அப்பாண்ட ஃப்ரெண்டில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அப்பாண்ட ஃப்ரெண்டில் உங்களுக்கு யாரை நிறைய பிடிக்கும்? அப்பாவோட தன்னோட பேங்கு ஊழியர் போயிருக்கிறேன், நல்ல டேக்கு. அவன் ஒரு அக்கா எனக்கு கையில் மேலே சொக்கையில ஒன்று போட்டு விடவா, அவன் எனக்கு பிடிக்கும். அவாவை தான் உங்களுக்கு பிடிக்கும். சரி, இப்போ நான் கதை சொல்லுவேமே. என்ன கதை சொல்ல போறீங்க? நான் குரங்கு கதை. குரங்கு கதை சொல்ல. அலட்சியம். அலட்சியம் சொல்லுங்க பாப்பா. ஒரு காட்டுல 2 குரங்கு இருந்துச்சாம். ஒன்றுக்கு ஒரு மூத்த குரங்கா, ஒன்று இளையதாம். அப்ப மூத்ததுக்கு எல்லாமே யோசிச்சு செய்வான், இளையது ஒன்றையும் யோசிக்காம செய்வான். ஒரு நாள் அந்த அந்த இளையதும் மூத்ததும் மரம் விட்டு மரம் தாவி சேர்ந்து விளையாடி கொண்டு இருக்கும் போது பலந்த காற்று வீசியதாம். அப்ப பலந்த காற்று வீசும் போது மூத்த குரங்கு சொல்லிச்சாம், தம்பி, பலந்த காற்று வீசு முடியும் போது நான் மரம் விட்டு மரம் தாவறன்னு சொல்லிச்சாம். அப்ப இளையது சொல்லிச்சாம், அண்ணா, நான் நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டேன், மரம் விட்டு மரம் தாவறதுதான் நம் வேலை என்று சொல்லிட்டு மரம் விட்டு மரம் தாவிச்சாம். அப்ப அடிச்சு கொண்டு காத்து வந்துச்சான். அப்ப இளைய குரங்குட கை கொஞ்சம் கொஞ்சமா தவறி கொண்டு வழுக்கி கொண்டு போச்சான். அப்படியே அப்ப கை வழுக்கி அது கீழே விழுந்துச்சான். விழுந்தாது மூத்த குரங்கு கீழே வந்து, தம்பி, நான் சொல்றதை கேட்டிருந்தால் உனக்கு இப்படி நடந்திருக்குமான்னு சொல்லிச்சாம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? சரியா கண்ணு சொல்லி கேட்கணும். கேட்காட்ட அப்படி குரங்கு குட்டி மாதிரி தான் நாங்களும் வருவோம். நீங்க கேட்குறீங்களோ சொல்வலி? நீங்க கேட்குறீங்களே, அண்ணா சொன்னாலும் அண்ணா பேசி போட்டு போய் விளையாடுவீங்களே. போய் இல்ல. ஓகே, மழலைகள் நிறைய நிகழ்ச்சியோட தான் நாங்க நினைஞ்சிருக்கிறோம். நீங்க இப்ப என்ன செய்து காட்ட போறீங்க? நாங்க பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க பாப்போம். நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா, குயில் வருது மயில் வருது கூட்டாஞ்சோறு கொண்டு வா, நிலா நிலா வந்தாச்சு ஆமையாருமே, வெயிலு வண்டி நின்றாச்சு முயலும் கூடவே, சேவல் கோழி குடும்பத்தோட கால், நரி வருது காக்கா காக்கா பறந்து வா, குயில் வருது மயில் வருது கூட்டாஞ்சோறு கொண்டு வா, கன்று குட்டியே செல்ல குட்டியே, ஆடை பார்த்து பயப்படுதே பூனை குட்டியே, குரங்கு பார்க்கவே கரடி பார்க்கவே, ஆடை விலை உடலமாம போலாமே, அதோ பாரு சிங்கமே மானை துரத்துது, காட்டு புலி வந்தாச்சு மானை ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ, ஆடு ஓடு தேட்ட பார்க்கவே, நரி வருது காக்கா காக்கா பறந்து வா, குயில் வருது மயில் வருது கூட்டாஞ்சோறு கொண்டு வா, கொய்யா மரத்துல பழத்தை காணுமே, கிளி கூட்டம் நமக்கு முன்னே தின்னு போட்டாங்க, இப்ப என்ன பண்ணலாம் கொக்கை கேட்கலாம், ஆந்தோப்பு இருக்கலாம் அணில் சொல்லுது, அதோ அங்கே அவரு தெரியுது, நரி வருது காக்கா காக்கா பறந்து வா. விதிசயன் வேற என்ன தெரியும் பிள்ளைக்கு? விடுகதை. விடுகதை தெரியுமா? கேளுங்க பாப்பா.
எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. விடுகதையில ஒன்று தெரியுமா? எனக்கு தெரியாது. சரி கேளுங்க பாப்போம். அன்பான செயலவை ஆபத்தினாயலா முழங்கன்று பயமறியாது உப்பிட்ட வரையும் நலமிரை காற்றுல போதே தூட்டிக்கோள் ஆழமறியாமல் காலை விடாது. சரி, இது விடுகதை இல்ல, பழமொழி. பழமொழி. என்ன விடுகதை இல்ல, இது பழமொழி. யார் சொல்லி தந்தே பழமொழி? அம்மா அம்மா சொல்லி தந்தவாவோ? ஸ்கூல்ல புத்தகத்துல இருந்தா அது நான் போய் பாடமாக்கி வந்துருந்தேன். படமாக்கி கொண்டு இருக்கிற நீங்களா? அப்ப விட டிவியே பாக்குறீங்க, நீங்க ஒரே படிச்சு கொண்டே இருப்பீங்களே. விட டிவி இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப என்ன பாக்குறீங்க டிவியில? நான் படிச்சு கொண்டிருக்கேன். அப்பா வேலைக்கு போயிட்டா நான் டிவி பார்ப்பேன். ஓ, அப்பா லீவு நாள் நான் படிப்பேன். ஓகே. அப்பா நின்றா தான் நான் படிக்கிறது மட்டும், அப்படித்தானே? சரி, ஓகே. விபிசேன் வந்து எங்களோட வந்து அழகா கதைச்சு கதையெல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி இருக்கிறேன். மற்ற 2 குட்டீஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மழலை கண்ணீர் நிகழ்ச்சி தொடர்கின்றது. இப்போ என்னோட கதைக்கிறதுக்கு காசினி ரெடியா வந்திருக்கிறா. காசினி ஆப்பிளுக்கு இந்த பொட்டு வச்சு விட்டேன். காசினி அம்மா தான் பொட்டு வச்சு விட்டுவா பிள்ளைக்கு. அலசன். அம்மா. சரி, அம்மா என்ன செய்யறா? என்ன பேர் பிள்ளைங்க அம்மாக்கு? நிரோசி. நிரோசி. நிரோஷினி. நிரோசி. நிரோசி. நிரோஷி. அப்பாக்கு? புஷ்பகுமார். புஷ்பகுமார். வேற யாரும் அமெரிக்க நம்ம கிட்ட? தாத்தாவும் அம்மம்மாவும். தாத்தாக்கு என்ன பேர், அம்மம்மாக்கு என்ன பேர்? தாத்தாக்கு சுமர், அம்மாவுக்கு நிதா. நிதா. ஓகே. அம்மா என்ன வேலை செய்யறா? லோயர். லோயர். அப்பா? ரயில்வே சிஸ்டம் மாஸ்டர். ஓகே. அப்போ நாங்கள் ட்ரெயினில் போனால் காசுலின் பேரை சொன்னால் அப்பா ஃப்ரீயாக ஏற்றி விடுவேன். அப்போ ஃப்ரீயாக ஏற்றுவார ஏற்ற மாட்டார் ட்ரெயினில்? ஏற்றுவாரோ? அப்பா பிடிச்சி உள்ளு போட்டுருவாங்க. சரி, பிள்ளைக்கு என்ன வேற விருப்பம்? என்ன? அம்மா லோயர், அப்பா ரயில்வே மாஸ்டர். உங்களுக்கு என்ன ஆசை? டாக்டராக வேற ஒரு மண்டல். காசினி டாக்டரா வந்து என்ன செய்ய போறீங்க? அப்பாக்கு என்ன செய்ய போறீங்க, அம்மாக்கு என்ன செய்ய போறீங்க? பிள்ளைக்கு விருப்பமா டாக்டரா வேற, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விருப்பமா? ஓ, பிள்ளைக்கு விருப்பம். அம்மா அப்பாவும் என்ன சொல்ற? என்ன வேற ஒண்ணு சொல்ற பிள்ளை படிச்சு டாக்டரா வேற ஒண்ணு சொல்றது. ஓகே. இப்ப எனக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? வண்ண வண்ண பந்து பாடுவோம் நாங்க. பாடுவோம் பாப்போம். வண்ண வண்ண பந்து வாயில் வாயும் வந்து குட்டி கையா கட்டினார் குட்டோடும் பந்து. வீட்டு யாரோட பந்து விளையாடுற நீங்க? யாரோட பந்து விளையாடுற நீங்க? தங்கச்சி வீடு. தங்கச்சி இருக்குது பிள்ளைக்கு. என்ன பேர் தங்கச்சிக்கு? கரிஸ்னி. அழ போறா தங்கச்சி. யாரெல்லாம் போயிட்டே இருக்கணும்னா தாத்தாவும் பாட்டியும் தானே சொன்ன நீங்க. தங்கச்சி சொல்லலையே. ஏன் சொல்லல தங்கச்சி? மறந்து போனீங்களோ? சரி, ஓகே. எத்தனை பந்து வச்சுக்கிறீங்க வீட்டை? ஒன்று. ஒன்று. என்ன கலர் பிடிக்கும்? எல்லோ. ஏன் எல்லோ பிடிக்கும்? ஏன் எல்லோ பிடிக்கும் தெரியாது, ஆனால் எல்லோ பிடிக்கும். அப்படியே? சரி, நாங்கள் இப்போ கதை சொல்லுவோமே. என்ன கதை சொல்ல போறீங்க? எனக்கு பாட்டி விட சுட்ட கதை சொல்ல போறீங்களா? சரி, சொல்லுங்க பாப்போம். பாட்டி விட சுட்ட கதை. ஒரு நாள் பாட்டி விட சுட்டோன்னுண்டா. அப்ப பாட்டி ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டா. அப்போ ஒரு காகப்பட வந்து ஒரு வடைய தொன்மரத்துல போய் இருந்துட்டு. அப்போ நிறைய ஒரு ஆள் வந்து காக்கா காக்கா ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சு. காகவும் காகான்னு வட தவறி நிறைய விழுந்து போச்சு. நிறைய காட்டுக்கு ஓடிச்சு. காட்டுக்கு வடைய கொண்டு ஓடிச்சு.
நாங்க யாரையுமே ஏமாத்தக்கூடாது அப்படித்தானே? ம் பாட்டிக்கு காக்கா ஏமாத்தினதால காக்காவை வந்து நிறைய ஏமாத்தி கொண்டு ஓடிட்டுது. அப்படியே ம் சரி, நீங்க யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? ம் ம் நான் ஏமாத்துறீங்க. ஏமாத்துறல, தங்கச்சி ஏமாத்துற நீங்களே. ஆ தங்கச்சி ஏமாத்துற நீங்க தானே? இல்லை, ஓ பொய். அதாவது எனக்கு ஏமாத்துறேன். என்ன ஏமாத்துறவா பிள்ளைக்கு? சும்மா அங்கால எலும்பு கூடுன்னு சொல்லுவா. ஓ எலும்பு கூடுன்னு சொல்றவா? எத்தனை வயசு தங்கச்சிக்கு? 5. 5 வயசு. அப்ப நீங்க என்ன செய்யறீங்களா எலும்பு கூடன்னு சொன்னா? சும்மா நிக்கிறேன். சும்மா தங்கச்சி காப்பாயப்படுற மாதிரி நடிக்கிற நீங்களே. சும்மா கழுத்துக்கு எறிஞ்சிருது. சும்மா கள்ளத்துக்கு எரிஞ்சு விடுறீங்களா? மழலை நேர நிகழ்ச்சியோட நாங்க நினைந்திருக்கேன். இப்ப என்னோட வந்து காசினி வந்து கதைச்சு கொண்டு இருக்கிறா. காசினி அத்தி சுடி சொல்லுவேன் நாங்க. சொல்லுங்க பாப்போம். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது ஹரவே ஈவது விளக்கே உடையது விளம்பில் ஊக்கமது கைவிடே எண்ணத்திகளே ஏற்பது இகழ்ச்சி ஐயம் மட்டும் ஒப்புற ஒழுகு ஓதுவது ஒளியே அவ்வியம் பேசியல் அக்கம் சுருக்கேன். அக்கம் சுருக்கேல் யார் சொல்லி தந்தது? நலாயினத்தை. நலாயினியத்தையோ? சரி, நீங்க 3 பேரும் ஒரு ஸ்கூலோ? 3 பேரும் ஓ பொஸ்கோ. 3 பேர் யாருக்குள்ள படி? மல்லிகை நேர நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறேன். என்னோட வந்து 2 குட்டி அழகா கதைச்சிருக்கிறேன். இன்னும் முதல் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு வழியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. இப்ப என்னோட கதைக்கிறதுக்கு அடுத்தது யார் ரெடியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்மட மெருசன். மெருசன் அப்பாக்கு என்ன பேர்? அப்பாக்கு அசோக். அசோக் குமார். அம்மாக்கு கஜேந்தினி. கஜேந்தினி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிற மெருசன் வீட்டை? தம்பியா? தம்பிக்கு என்ன பேர்? அச்சரன். அக்ஷரன். அண்ணாக்கு? நான் தான் அண்ணா. ஓ நீங்க தான் அண்ணா, அக்ஷரன் தம்பி. அம்மா என்ன வேலை செய்யற? அப்பா என்ன வேலை செய்யற? அம்மா போஸ்டோ. அப்பா அம்மா டீச்சர். அப்பா டீச்சர். என்ன பாடத்துக்கு டீச்சர்? காமர்ஸ். காமர்ஸ் பாடத்துக்கு டீச்சரோ? என்ன காமர்ஸ் சொல்லி தருவாரு? எங்க படிப்புக்கிற? ஹிந்து காலேஜ். ஹிந்து காலேஜில் படிக்கிற. அம்மா அங்கே வேலை செய்யறா? அம்மா போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸில். சரி, எந்த இடம்? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ மிருசன் 2 பேர் சொன்னால் அம்மா வந்து என்னோட கதைப்பாவை போய் அப்போ கதைக்க மாட்டா அம்மா என்னோட கதைப்பா. நீங்களும் போஸ்கோதா 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. என்ன பாடம் பிள்ளை பிடிக்கும்? கணிதம். கணிதம் பிடிக்கும். அப்பா கொமசண்டோடய உங்களுக்கு கணிதம் பிடிக்குமே? அல்லது அப்பா சொல்லித்தார வேற? கணிதம் தான். கணிதம் தான் நான் பிடிக்கும். கணிதம் தான் பிடிக்கும். ஏன் தமிழ் பிடிக்காது? தமிழும் பிடிக்கும். தமிழும் பிடிக்கும். எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க 2க்கும்? 2க்கும் எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 100க்கு 100. 100க்கு 100. என்னவா வேற விருப்பம்? டாக்டர். டாக்டரா வேற விருப்பம். டாக்டரா வந்து எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? தெரியாது. அப்பாக்கு அம்மாக்கும் அதுக்கும் தெரியாது. நீ யோசிச்சு வைப்பாம என்ன பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. என்ன ஒரே நாட்டு நெட்டி நெட்டி. சரி, பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும்? என்ன சாப்பாடு பிடிக்கும்? ரெட் பிடிக்கும். என்ன அதே ரெட்ல டை கட்டிக்கணும் நீங்கள்? ரெட் கலர் பிடிக்கும். ரெட் கலர் பிடிக்கும். என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸோட என்ன சாப்பிட பிடிக்கும்? கறியோ பொரியலோ பருப்பு? என்ன பிடிக்கும்? பருப்பு. பருப்பு பிடிக்கும். என்ன என்ன உரைப்பு பிடிக்கும் இல்லை? சரி, ஓகே. இப்போ எனக்கு இப்போ என்ன செய்து காட்ட போறீங்க? போயா பயம் சொல்லுங்க பாப்பா. roly poly pudding, roly poly pudding and blackberry pie. Peter likes the pudding and Polly likes the pie. Which one do you like?
Oh my. I like roly poly pudding and blackberry pie. தேங்க்யூ. Like நான் சொல்லி தந்த பிள்ளைக்கு. அது எங்களோட எலக்ட்ரிஷியனுக்கு நாங்க பழகிட்டேன். ஓகே, அங்கே பழகிட்டு அந்த வேலை, அதால எனக்கு பிடிக்கும். ம், படம் வாங்கிட்டீங்க ஒரு மாதிரி. இங்கிலீஷ் பிடிக்காது பிள்ளைக்கு? இங்கிலீஷ் பிடிக்கும். இங்கிலீஷ் எல்லா படமும் படிக்குமா? அப்போ டீச்சருக்கு என்ன பேர் உங்களோட டீச்சருக்கு? கஜேந்திரன். கஜேந்தினி மிஸ். ம், சரி, அடுத்து எனக்கு என்ன செய்து காட்டுறீங்க? பாட்டு பாட போறீங்க? பாடுங்க பாப்பா. விசிறி 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 வீட்டில் உள்ள விசிறி பாட்டி செய்த விசிறி பனையோலையிலே விசிறி காற்று வீசும் விசிறி கவரும் அழகு விசிறி என் கையில் விசிறி நீ ஹைத விசிறி. ஓகே, விட்டு எத்தனை விசிறி இருக்கு இப்போ? 2 இருக்குது. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிற மிரிஷன் வந்து என்னோட கதைக்கு வந்துக்கிறார். மிரிஷன் வந்து என்னட்ட இப்போ விடுகதை கேட்க போறாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன். சரியா மிரிஷன்? சொல்லுங்க, கேளுங்க. ஓட்ட வீட்டுக்காரனுக்கு வேகமான அடக்கத்து. ஆமை. நீரில் வாழும். ஆமை. பச்சை விட்டு சிவப்பு வாசல். கிளி. உடன். இவ்வளவு தான். உடன் எங்களோட புத்தகத்துல. ஓகே, யாரெல்லாம் கேட்குறீங்க இதுக்கு விடுகதை? மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கோம். இன்றைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களுக்கு வந்து அழகா வந்து கதைச்சிருக்கணும், பாட்டெல்லாம் பாடி இருக்கிறேன். இந்த 3 குட்டீஸுமே இப்போ வந்து தாங்க விளையாட போயிடுமா? வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன அப்படி என்ன சொன்னா, எப்படி விளையாடுறதை நான் விளையாடி காட்டணும், அதே மாதிரி நீங்க விளையாடணும். சரிதானே? கை யூஸ் பண்ணக்கூடாது, வாயால மட்டும் இதுக்குள்ள இருக்கிறத எடுத்து களி போடணும். ஓகே, பாருங்க என்ன செய்யறேன்டா. இப்படி உங்களுக்கு வந்து நான் 60 செகண்ட் தருவேன். இதுல இருக்கிறது இதுக்கு எடுத்து போடணும். சரிதானே? இப்படி எடுத்து போடக்கூடாது, வாயால் எடுத்து போடணும். ஓகே, ரெடி? மிரிசன் வந்து உங்களோட விளையாடுறதுக்கு ரெடியா வந்திருக்கிறேன். மிரிசன் ரெடியா விளையாடுறதுக்கு? ஓகே, நான் 1 2 3 ஸ்டார்ட் சொல்லுவேன், நீங்க விளையாடணும். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். உங்களுக்கு வந்து நான் 60 செகண்ட் தருவேன். அதுக்குள்ள எத்தனை போல் எடுத்து போறீங்கன்னு பார்ப்போம். கை யூஸ் பண்ணக்கூடாது மிரிசன், கை எடுங்கோ. கை 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 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சரி சரி சரி, விளையாடுங்க. ஐயோ, மிருஷன் டைம் அப். மிருஷன் எல்லாத்தையும் எடுத்து அடுத்த இதுக்குள்ள போட சொன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டு வச்சிருக்கிறாரு மிருஷன், அப்படித்தானே? சரி, ஓகே, நாங்க வீட்டை போய் செய்து பார்ப்போம். என்ன அடுத்ததா வந்து எங்களோட விளையாட ரெடியா வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா நம்மட விதிசயன் தான் விளையாட ரெடியோ? ஓகே, நான் 1 2 3 ஸ்டார்ட் சொல்லுவேன், நீங்க விளையாட துவங்கணும். 1 2 3 ஸ்டார்ட். விதிசயனுக்கு 60 செகண்ட் வழங்கப்படும். கையை யூஸ் பண்ணாமல் எடுத்து போடவும், கீழே கொட்டக்கூடாது.
எடுத்து போட்டுக்கிறீங்க? 3 பால் ஒரு மாதிரி நான் எடுத்து போட்டாச்சு, அப்படித்தானே? சரி, ஓகே. நீங்க வந்து அந்த அழகா வந்து விளையாடி இருக்கிறீங்களா? இப்போ என்னோட வந்து காசினி வந்து விளையாடுறதுக்கு ரெடியா வந்துருக்க. ரெடியோ காசினி? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். கை யூஸ் பண்ணக்கூடாது காசினி. சரி சரி, டாக்டர் கொஞ்சம் டைம் போகுது. காசினி, கை யூஸ் பண்ணக்கூடா. ஓகே, டைமா 2 தான் போட்டது. அப்படியாவது கையை யூஸ் பண்ணி எடுப்போம்னு பார்த்தா கஷ்டம். என்ன கஷ்டமா இருந்தது விளையாடுறதுக்கு. இதுவரை நேரமும் நாங்கள் மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத இணைந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து 3 குட்டீஸுமே நல்ல அழகா வந்து கதையெல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி, அதோட மட்டும் இல்லை 3 பேருமே அழகா விளையாடி பிடிக்கணும். அந்த 3 குட்டீஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.